ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் பார்க்கலாம். கேபியும் சாரதாவும் பூமிக்கு மாறி மாறி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கேபி சொல்கிறாரு, இனிமேல் எந்த பிரச்சனை இல்லை சாரதா, நம்ம பொண்ணு கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும், கவலையே படாத அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு தருணத்துக்காக தான் ககன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். போன எங்களுடைய மானம் எல்லாமே இந்த கல்யாணம் மூலமாக திரும்ப கிடைக்கும்னு அவன் நம்புகிறாங்க. கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, அதனால தான் இது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு படையே வருது. அபூர்வா, மீரா, பிந்து, நக்ஷத்ரா இவங்க 4 பேருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெறித்தனமாக மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சி அபூர்வா சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீ கையில் வச்சுக்கோ, அவங்க இல்லைன்னு சாதிப்பாங்க, அந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீ காட்டணும்னு சொல்லிட்டு மீரா கிட்ட கொடுத்து, நீங்கள் 2 பேரும் இப்போ போங்க, அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இதனால நம்மளுக்கு என்னமாமே யூஸு அப்படின்னு நக்ஷத்ரா கேட்க, இந்த குடும்பமே இன்னைக்கு அவமானப்படணும், அது மட்டும் இல்லை ககனும் பூமியும் பிரியணும், தாலி கட்டுற சமயத்தில் நிறுத்துங்க அப்படின்னு மீரா குரல் கொடுக்குறாங்க. ஏன் நிறுத்தணும், கூப்பிடாத கல்யாணத்துக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு பூமி கேட்க, ஏன்னா இந்த பையன் தாலி கட்ட வேண்டியது ஏன் பொண்ணு கழுத்துல அப்படின்னு மீரா சொல்ல, எல்லாருக்கும் ஷாக் ஆகுது பூமியை தவிர. ஒரு நிமிஷம், இந்த சிவா காதலிச்சது ஏன் தங்கச்சி தானே அப்படின்னு ககன் கேட்க, உன் தங்கச்சி வேணா அவனை காதலிச்சிருக்கலாம், ஆனால் அவன் ஏன் பொண்ணை தான் காதலிச்சான் அப்படின்னு மீரா சொல்ல, கூடவே அட்டைப்பூச்சியா அபூர்வாவும் நட்சத்திராவும் வந்ததை பார்த்த ககன், இங்கே பாருங்க, ஏதோ நீங்கள் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க, என் தங்கச்சி கல்யாணம் நிறுத்த வந்திருக்கீங்க, தயவு செய்து போயிடுங்க, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆவேசப்படாத ககன், நாங்கள் சொல்கிறது உண்மைதான், இந்த சிவா லவ் பண்ணது பிந்துவை, உன் தங்கச்சியை இல்லை அப்படின்னு அபூர்வா சொல்ல, சிவாவை கூப்பிட்டு கேட்குறாரு. அவன் பூமியை பார்க்க, பூமி வேணான்னு சைகை காட்ட, இல்லை நான் பிந்துவை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்ல, கீழே இறங்கி வாடான்னு அபூர்வா கூப்பிட்டு, இங்கே இப்போ சொல்லு, இந்து தர மேலே சத்தியம் அடித்து சொல்லு, நீ யாரை லவ் பண்ண அப்படின்னு அபூர்வா கேட்க அமைதியாக நிற்கிறான். சொல்லுடா அப்படின்னு பூமி கேட்க, சாரி அக்கா, என்னால் பொய் சத்தியம் பண்ண முடியாதுன்னு நிற்கிறான். இன்னொரு பூஸ்டப் கொடுக்கட்டுமா அப்படின்னு சைகை பண்ணுறாங்க அபூர்வா மீராவை பார்த்து. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி போட இதை பார்த்து ஷாக் ஆகுது ககனுக்கு. ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருக்காரு. கை தட்டி இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க அபூர்வா. பயங்கர அவமானப்படுத்துகிறாங்க சாரதாவையும் ககனையும் பூரியையும். அந்த வார்த்தைகள் நம்மளாலே கேட்க முடியல, நமக்கே அந்த அளவுக்கு கோவம் வருது. அப்படி ஒரு வார்த்தைகளாக போட்டு கொட்டுறாங்க அபூர்வா. என்ன சாரதா, உன் பொண்ணுக்கு கூட ட்ரைனிங் கொடுத்துருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா அங்கே மேயுது, பொண்ணு இங்கே மேயுது, இவங்களுக்கு மாப்பிள்ளை வெளியிலேருந்து தேட வக்கில்லை, ஏன்னா யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஆனால் அதனால தான் பொண்டாட்டியோட தம்பியே இவன் மச்சான் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு ககனை பார்த்தும் கேட்குறாங்க. ஈச்சி, இது என்ன ஃபேமிலியோ அப்படின்னு அபூர்வா சொல்ல, அபூர்வா இதோட நிறுத்திக்க, உனக்கு மரியாதையே கிடையாது, ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேபி சொல்ல, கேபி வாயையும் அடைச்சிட்டு, நீ நியாயமானவனாக இருந்தால் எப்போ சொல்லு, உனக்கு பிந்துவும் பொண்ணு தான், பூரியும் பொண்ணு தான், இதில் யாருக்கு உண்மையாக கல்யாணம் நடக்கணும்னு நியாயமாக சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த பெரிய மனுஷங்க கூட்டத்திலேயே நீ சொல்லு அப்படின்னு கேட்க, ககனும் சேர்ந்துக்கிட்ட, சொல்லுங்க பெரிய மனுஷா சொல்லுங்க, உங்கள் தீர்ப்பு என்ன, இப்போ சிவா யார் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு கேபியை பார்த்து கேட்க, காதலிச்ச 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் சொல்ல, ககனே சிவாவையும் பிந்துவையும் கையை பிடிச்சி மேடைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எபிசோடு இன்னுமே வரல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.